எங்களது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த ஜாட்டியால் அடிக்க சத்தியம் பண்ணும். கடவுள் சாட்சியா சொல்றேன், சத்தியமா இந்த ஜாட்டியால் அடிக்க மாட்டேன். மேல வா தாயே. அகிலாண்டு கோடி பொம்மன சுத்தி உன என்ன அச்சா நான் உன அப்படியே வாரி போய் அப்பால கடாசிட்டு ஆத்து கடாண்ட நீ தான் பாத்து யாரங்க சொல்ல ஜோர இறங்கிட்டா யார் சொல்ல முடியல வேற ஜாட்டி ஒய் மால வாங்கிட்டா அடிக்காத சின்ன பையன் நல்ல சூப்பரா பெங்குதா உனக்கு ஹைட் ஐயா ஐயா பெரியவரே. ஆமா ஐயா. நீ யாருங்க? பாகவதரா. நான் என்ன சத்தி செஞ்சேன்? சத்தியமா இந்த ஜாட்டியால அடிக்க மாட்டேன். ஆமா. அனுதினமும் அரசவைக்கு முன்பதாக வரக்கூடிய காவலன், வழி மேல் விழி வைத்து காத்துக்கொண்டிய காவலன், இன்று ஏண்டா காலதாமதம்? 1990 எந்த பப்புனோஸ்கர் ஏமாறுவான் அச்சு சூத்து கேக்கறத பாருங்க. இன்னைக்கு இதுக்கு மாறா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுடா. நீ கேக்க போறே கேள்வி. ஆமாப்பா. எத்தனைக்கு ஒரே குத்து அப்படியே மூச்சு. ஏய் அதாவது 29 மா வரணும். 29 மா வர வேண்டும். ஏய் பொருள் விடை எல்லாமே அதுல கலந்து வரணும். அதுலயே கலந்துக்கணும். ஆமா. சரி. எத்தனைமா? 29 மா வரணும். நல்லா கேட்டுக்கோ. சரி. நான் ஒரு ஏரியால நான் ஒரு பொட்டல ஓடி. ஏய் பேட்டர். நல்லா கேட்டுக்கோ. உன் வீட்ல எத்தனை பேரு? என் வீட்ல கணவன் மனைவி 2 பேர். 2 பேரு. ஏய் எவ்வளவு அரிசி போடு சாப்பாட்டுக்கு? என்ன ஒரு கை அரிசி போட்டா 2 பேர் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. வீட்டுக்கு கை அரிசி போட்டு நீங்க 2 பேர் சாப்பிடுங்க. வீட்டுக்கு 4 பேர் விருந்தாளி வராங்க. அடடா விருந்தாளி. ஆமா. அந்த கை அரிசி சோறு பத்துமா? பத்தாது. பத்துமா? பத்தாது. பத்துமா? மொத்த ஒரே இடி பத்துமா? அடடே வரிசை எண்களில் 10மா? ஆமா. நான் எதிமா வரணும். அடடடடா நீ இப்படி வரியா? ஆமா. சரி. நான் எதிமா வரணும். இன்னும் 19 மா வர வேண்டும். 19 மா வரணும். ஏய் தோகரானே சின்ன பையன். அவன் என்ன பண்றான்? கூட்டு தேயிலை தோப்புக்குது பாரு. தைலந்தோப்பு. அந்த தைலந்தோப்புல ஒரே ஒரு தென்னை மரம் இருக்குது பாரு. அந்த தென்னை மரத்துல தேன் ஒன்னு கட்டிட்டு இருக்குது. அடடே தேனாவே எல்லாரும் ஆசை. ஆமா. அந்த தேன் எப்படி சாப்பிடுவ? நக்கி தான் சாப்பிடுவ. நீ நகத்தா லைக் போடுவ. இந்த சின்ன பையனுக்கு அப்போ வயத்துல இருக்கிற தேனி கூடு எட்டுமா? எட்டுமா கணக்குல உனக்கும் இருக்குதுடா. எல்லாமே உங்களோட கூதாடிங்க. சரி. பாத்தியா? இப்ப அடுத்தது உன் வீட்ல எலிக்குது, என் வீட்ல பூனைக்குது. இது எப்படிடா? ஒரு எஜமான் வீட்டுல எலி, காவல்கார கலப்பு கட்ட வீட்டுல பூனை. ஆமா பாயா. உன் வீட்டுல எலி என் வீட்டு பூனை இருக்குதா? கதை வராது. கதைக்கு வராது. ஆமா. சரி கேளு. என் வீட்டு பூனை உன் வீட்டு எலிய பிடிக்கிறதுக்கு 5 மா? 5 மா? 5 மா? போட்டு 5 மா டேய். அடடே கணக்கில் 5 மா. எதிமா வரணும். இன்னுமா வர வேண்டியது 6 மா. உட்கார் வா. இப்போதான் மெயின் ஃபிக்ஸ்டே. சேர் முன்னாடி போறது கீழ தள்ளிடுடா. ஆனா இல்ல நீ உட்கார்ப்பா. ஏனா பையா அது சேர் அப்படியே போடுது. அது வந்து இதெல்லாம் சிப்புக்கு பாஸ் உங்களுக்கு. திரா இப்போ எதே பச்சிடி அம்மா கால மோடிட்டு. ஐயோ ஊரு காரடி சொன்னா அப்பவே சேர் பெச்சதனே எத்த சொன்னா. ஏனா உள்ள போகுது. வெச்சி செஞ்சறாங்க. மரகா மேட்டிட்டே பச்ச ஆக்கி நான் எப்படி அப்படி உட்கார்வா? ஏய் இடி கடவுள் கொடுத்தது. உனக்கு யாரங்க கொண்டு வந்தானோ உனக்கு குத்துறா பாரு கடவுள். அருமையா. இங்க பாரு சாட்டி கீ போடு. இப்போ வந்து நீ பெர்னம்பாக் தருன்னு. நீ சூர் வாசல்ல நம்ம டீ கல்ல இருக்கறோம். அடடே டீ கல்ல. ஆமா ஜாடி சைடுல போடா போடு. வெச்சு. முருகா ஜாடி வாங்கி உள்ள போடு. வா. இப்போ நான் சாதாரண மணி. நீ யாரு? நீ யாரு? என்ன சொம்மா கத்திடுவீங்க தனி மண் ஊத்துறா. நம்புங்கடாப்பா கோபால. இங்க வா. சொல்லு. அதாவது யா பொண்டாட்டி பத்தினி. உன் பொண்டாட்டி
பத்தினி பத்தினி. சிறப்பான விஷயம். ஏன்னா என் தங்கச்சி கொடுத்துக்கிறோம் பாரு, ஆமா. நீ பத்தினின்னு சொல்லும் போது என் மனசுக்கு ஆறுதலா இருக்குதுடா. என் பொண்டாட்டி யாரு? பத்தினி. ஆனா உன் பொண்டாட்டி தேவடியா? யாரு? ஆனா பொட்டனடா. ஏய், உன் பொண்டாட்டி பத்தினி, ஆமா ஆமா என் பொண்டாட்டி தேவடியா. ஆமா. இரு இரு நானா ஒரு நிமிஷம் இருண்ணா. அது தொங்குது அப்படியே, அது கொஞ்சம் மேல ஏத்து கட்டு. இல்ல இவனு இஸ்து கட்டு மேல வேணாம். அவுத்து தரேன்னா. அவரு என் மாமா தான் அவரு. இங்க வா. உன் பொண்டாட்டி யாரு? டேய், ஆ? கதைக்கு தாங்க சொல்லுங்க. அடடே கதைக்கு. ஆமா. கதைக்கு என் பொண்டாட்டி யாரு? தேவடியா. சத்தமா சொல்லு. ஒரு தேவடியா. உன் பொண்டாட்டி யாரு? தேவடியா. உன் பொண்டாட்டி. கதைக்கு தான் வரல விட்டுரு. ஏன் என் பொண்டாட்டி பத்தினி அந்த உன் பொண்டாட்டி தேவடியா இருக்கக்கூடாதா? ஆளி மோச்சு மச்சந்திர ஒண்ணாவுமா? அது எப்படி ஒண்ணாவா? அதே மாதிரி தான். என் பொண்டாட்டி பத்தினி அந்த பண்ணதான் கதை வரும். கதைக்கு வராது. ஆமா வராது. சரி, கதைக்கு தான். ஆமா. உண்மையில கிடையாது. உன் பொண்டாட்டி யாரு? நாடா சும்மா சொல்றேன். எப்போ பேருக்குறாங்க? மீண்டும் மீண்டும் என்ன? உன் பொண்டாட்டி யாரு? தேவடியா. அதுல வாங்கி போற 950 ரூபாய் சம்பளத்துக்கு இவ்வளோ பேர் மத்தியில என் பொண்டாட்டி தேவையான உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ ஐயோ ஆனா என்ன வச்சுக்கா குடு குடுன்னு ஓடி போய் 10 ரூபா குத்தி வெள்ளம் வாங்கி வந்து கச்சி குத்தி வெள்ளமா? ஏய், கதைக்கு தான் கேட்டேன். ஆமா கதைக்கு தான் இந்த மனைவி. ஆமா தேவடியா. வா வா. ஏய், உன் பொண்டாட்டிக்கிறல தேவடியா. எங்க அடுக்குன்னு சொல்லு. இததான் அடுக்குமா? ஆ. உன் பொண்டாட்டிக்கிறப்ப தேவடியா. ஏய், என் பொண்டாட்டி பத்தினி பாத்து தேவடியான்னு சொன்னாக்கா என் பொண்டாட்டி பத்தினி மனசு ஆறுமா? 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 ஆறுமாடா உன் தாலி ஆட்டா. அடடே கண்ணையில் ஆறுமா? 29மா? 29மா வந்து விலகா. திறமைசாலிடா. வந்து என்ன இன்னும் பையா ஒரு போன் வந்துடுற மனதிய என்ன கால நேரம் தெரியாதோ? ஐயா என்ன ஒரு டைம்? 12 வா. 12 மணி ஆகுதுப்பா. ஆமா 12 மணிக்கு எந்த தேவடியாடா உனக்கு போன் பண்ண? சொல்லுமா தேவடியா. எந்த தேவடியா போன் பண்றது? உன் பொண்டாட்டி தேவடியா தான் போன் பண்ணு. ஆமா சூர்வாசனா பாடி சூத்து கீசிக்கலாமா மேலே ஏறி. நான் புள்ள ஐவரானா. டேய், ஆ என்னுடைய தொலைபேசி உள்ளகுது. ஆமா என் நம்பருக்கு போன் பண்ணாத உனியா மன் பண்ற? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுதா உன் போன்? அடடா சார்ஜர் போட மறந்துட்டேன். அதுதான் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை பண்ண முடியும். நீ என்ன கேட்ட? நேத்துக்கு எந்த தேவடியா போன் பண்ணா நான் உன் பொண்டாட்டி தேவடியா? வா இன்னொரு வாட்டி பண்றேன். இருப்பா ஏய், நான் போறேன். இரு அவன் போட்ட நான் போறேன். ஹலோ அவ போட்டாளா? ஐயோ ஐயா. பரவாயில்லப்பா அண்ணு பொண்டாட்டி நல்லா சுச்சு போதாங்கிறா. என்னத்துக்கா? என்ன பேசுறா போன் பண்ணா? நீங்கள் அழைக்கக்கூடிய வாடிக்கையாளர் இப்பொழுது வேறு ஒருவரிடம் பிஸியாக உள்ளார். ஏய், திருப்பி உனக்கு போன் வருதா கண்ணாடி? ஹலோ சொல்லு தேவடியா பட்டினி யாயா யாயா? சொல்லுமா உன் பொண்ணு உன் பையங்கள் கொடுக்குறியா இல்ல சூர்வாசனமா போட்டுக்கிறான்? சூத்து கீக்கிரமா பாடு நான் ஒரே வந்து மாட்டிக்கினேன். ஏய், இல்ல ஒண்ணு கூட்டுக்காரன் சுத்தமான 1.5 ஆம்பளை கூட்டுக்காரன். ஆமா நான் ஒரு ஆம்பளை கூட்டுக்காரன் ஆறாம்பளை. உன் பையங்கள் கொடுக்குறியா? சொல்ற ஆடே கோபாலே கோணங்களா எப்படிக்கிறா? வா உன் அப்பனும் கோணக்கால அம்மாவும் கோணக்காய்ச்சி குடும்பமே உங்களுக்கு கோண கொடுக்கணும்டா. சொல்ற ஸ்கூல் போறியா? ஏப்பா உன் புள்ள நான் ஒரே அட முடியல ஸ்கூல் போறேனே. ஏன் என்ன காரணம்? என்னப்பா என்ன சொல்லுப்பா. ஏய், அவனுக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு நேத்து தான் ஓன் கிட்ட பணம் வாங்கி போய் 1 ரூபாய் 2 ரூபாய் 6000 வாங்கி போனேன். ஆமா 6000 வாங்கி போய் உன்னதான் இப்ப சைக்கிள் வேணும். ஆமா அவனுக்கு என்ன போறியா? இவனுக்கு புத்தி இருந்தா நம்ம புனாக்கு துணை போய் எனக்கு புத்தி இல்ல. ஏப்பா ஏன் தேவை அநியாயம் பண்ற? என்னடா இல்லை? ஸ்கூல் போக மாட்டோம் உன் புள்ள ஓன ஐவுறானா? ஏன் அவனுக்கு என்ன குறை? ஸ்கூல் போக மாட்டான். அவன் சூ நீ போனாட்டா அவன் எப்படா போவான்? அவன்
அவங்க சின்னதா இருக்கு எங்க ஆள் 10 இன்ச்சு தெரியாத அவனுக்கு. அட இஸ் இல்ல அத மாட்டி அடிச்சு எம்மால கீழி சொல்மா நான் கட் பண்ணி என்ன வேற யாரா லைன் வராங்களா என்ன எல்லாம் தெரியுறேனா நீ முன்ன போ பின்னாடி உட்காந்துக்கோ உட்காந்து முட்டுற ரிவேட் தெரியும் சோத்த ஆகி உடனே கொஞ்சம் சாம்பார் கை வந்து போடும் சொல்மா சைலன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குறியா ஓ கும்பல சூப்பர் சொல்லு கட்டி சொல்லு ஐ லவ் யூ கோடகல்சியா ஆமா உங்க அப்பா தான் சூர் வாசனை மாடிங்கறாயா ஆமா ஐயோ ஏப்பா என்ன உன் பொண்ணு இதுக்கு போலமே சிப்கார்ட் கம்பெனி எஸ்போர்ட் கம்பெனியா உண்மைதான். இந்த பாவப்பட்ட ஜென்மத்துல கடன் வாங்கிட்டாவே வேறு சிந்தி ஆகணும். நான் உழைக்கிற சம்பளம் எவ்வளவு சொன்னேன்? சம்பளம் 950 கம்யூனிட்டியா 350 தான் சொன்னேன். 950 ஆயிடுச்சு. அந்த 950 வாங்கின கடனுக்கு பத்தல. ஆகையால என்னுடைய மகளும் சம்பாதிச்சதான் இருவரும் சம்பாதிச்சு அந்த கடன் அடைக்க முடியும்ன்றதா வேலைக்கு போறா. என்ன காரணம்? என்ன நம்ம சாம்சங்ல நோக்கியா போறியா? ஏய் சரியா வா பொண்ணு லெகின்ஸ் பேண்ட் எங்க வாங்கி வந்து போட்டா ஐயா எது லெகின்ஸ் போன் ஐவுது நானே கடங்காரன் லெகின்ஸ் வாங்க முடியாத மாத்தி தர போட்டேன் அது சபையோர் கணக்கு வேணுமா பின்னாடி பண்ணாங்க அம்மா இங்க போடா சரி குடு போன் வெச்சு ஏய் இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும் இப்போ இது அதுக்கு வர வேண்டும் நாடகம் என்பது சைலன்ஸ் கதிக்கு வந்துட்டா இப்போ அமைதியா கவனிங்க. மின்னு வந்து உங்க கத்துறாங்க கதிக்கு தான் வந்துங்க வா இப்ப வாய் மல்க வேஸ்ட் வா நீ டேய் போனால் போகட்டும். நாடகம் என்பது சிரிக்க வைப்பது சிந்திக்க வைப்பது. இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சதன் காரணம் மக்கள் வந்து பார்த்தா தூங்க கூடாது என்பதற்காக சிரிக்க வைக்க வேண்டும். அவர்கள் வீட்டுக்குள் போகும்போது நீ முதல்ல வந்து என்ன சொன்ன? ஒரு அன்னப்பறவையாகப்பட்டது பாலில் நீரிட்டு கரைத்து விட்டால் எப்படி நீரை ஒதுக்கி விட்டு பாலை மட்டும் அதுவோ அதுபோல் நாங்கள் பேசுகின்ற தீய சொற்கள் அனைத்தையும் நீர் போல் நீக்கிவிட்டு காலையில ஏந்து போகும்போது மண்ணை மட்டும் தொடச்சு போக கூடாது. அந்த தீய சொற்களை இங்கே தொடச்சிட்டு தான் போகணும். அப்படி இருக்கும்போது நல்ல சொற்களை மட்டும் பால் போல இருந்து வீட்டுக்கு செல்லுமாறு பணி ஒன்பது கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருக்கு இப்போது கதைக்கு வர வேண்டும். பேசினார் சாலமன் பாப்பையா. சிரிக்க வைப்பது சிந்திக்க வைப்பது நாடகம் என்று உரைத்தேன். சிரிக்க வைப்பது யாருடைய வேலை? சிரிக்க வைப்பது உன்னுடைய வேலை. சிந்திக்க வைப்பது சீரும் சிரமமா நடக்க வேண்டும். இப்ப யாரை சந்திக்க வேண்டாம்? என் அண்ணன் சந்திக்க அதாவது தண்ணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவனை எதிர்பார்க்க வேண்டும். பலமிகு உனது தம்பி இந்த உபத்தினை தம்பி வாடைய செல்வமே படைய சிங்கமே பலகோட தங்கமே வாடாய சிங்கமே படைய சிங்கமே பலகோட தங்கமே வாடாய சிங்கமே
சைலண்ட். போனா சிரிச்சு நீங்க அவளால் எங்கள் இருவரை பார்த்தால் உன் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? எப்படி தெரியுது? நீங்க இருவரும் நாம அப்படியே மாமுனி செம்முனி தெரிகிறீங்க. ஜடாமுனி வார்மன் அது எங்க நிக்கிறது? நான் பச்சிமா கோயில கூத்தாடிக்கிறேன். அது மகளே ரெண்டு பேரும். அவனை விட்டு விடுங்க. அவன ஒரு விகடகவி. அப்படி இருக்கு இந்நாட்டில் 33 கோடி தேவர்கள், 41 ரிஷி கூட்டங்கள், கிண்ணறு, கிம்புடரு, சித்தி விச்சதர், கருடகாந்தர், ரட்சவத்தகன் யாவருமே நமக்கு அடக்கம். அப்படி இருக்கும்போது நமக்கு நிகர் யாராவது இருக்கிறார் என்று திக்விஜயம் புறப்பட வேண்டும். சரி, இப்பதான் வயதாயிரு. ஒரு ஆலயம் என்றால் 2 வாயற்பாடி காவலர்கள் வேண்டும். ஒரு நாடகம் நடப்பது என்றால் 2 பப்புனேஸ்காரர் வேணும். ஒருத்தனா ஓர கட்டின்னு நிக்கிறான் அப்படின்னு. ஏய், ஆனா இருக்கிற உண்மையான விஷயம் சொல்றேன் பாரு. 2 பேர் எண்ணிக்கை நீ சரியா கேட்டுக்கோ. இந்த நாடகத்துல 14 பேர் ஒய்கா இல்லைன்னா கூட நாடகம் நடத்திடலாம். இந்த பப்புனு வேசார கம்யூனிட்டிக்கு ஒய்கால நாடகம் நடத்த முடியுமா? நீங்க என்ன பப்புனு வேச சாதாரண நினைச்சுக்கிற? டேய், நாங்களா அதை கடந்துட்டு தாங்கிச்சு மூச்சே போனா கூட உங்க 2 பேர் மூச்சு எங்க போனோம்? மேடை மேல தான் போனோம். நாங்க போய் உள்ள சேர்த்தாலும் கவலை கிடையாது. வாரிச்சிங்க போய் இளமா கோயில போட்டாலும் கவலை கிடையாது. உங்க 2 பேர் உயிர் எங்க போனோம்? போன் பண்ண மாட்டாங்க. எதுவும் போட்டு இருந்தா கூட மேடம் ஏன் தெரியுமா? ஒரு ரதமானது புறப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? அச்சு என்று சொல்லக்கூடிய ஆணி என்று தேவை. ஏனென்றால் அந்த அச்சு ஆணினா டயருக்கு போய் விரிச்சுக்கின்னு ஒரு பக்கம் முடிச்சுனா என்ன ஆகும்? முறைக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும். இப்போ நம்ம வந்துக்கிற வண்டி, அந்த வண்டியில 4 போல்ட் கைண்டா என்ன ஆகும்? பிடிங்கினா எப்படி இருப்போம்? 4 கால் பாய்ச்சல் இருப்போம். அது மேல நாடகம் என்று நடக்க வேண்டும் என்றால் அந்த அச்சு போல இந்த பப்புனு வேஷக்கார வேணும். அது போல ஒருத்த நின்னுக்கிற, ஒருத்த அந்த பக்கங்கிற. அந்த ஈசன் வாயற்பாடி இருக்கக்கூடிய வீடியோ பக்கம் ஓடி கிடக்குது, நீங்க கத்தி நடக்கிறீங்க. ஒரு ஈசன் வாயற்படி இருக்கக்கூடிய துவாரகை பாலர்கள் 2. ஆமாங்க. அந்த வைகுந்த வாசனின் வாயற்படியில் இருக்கக்கூடிய துவாரகை பாலகர்கள் 2. ஆமாங்க. நம்ம எல்லாம் காத்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றேன். சக்தி ஒன்று, சமயம் 16, 1008 அம்சங்கள் கொண்ட அந்த உமா பரமேஸ்வரின் ஆலய துவாரக பாலகர்கள் 2. நாடகம் என்பது பப்புனு வேஷக்கார 2. அப்படி இருக்கும்போது அந்த ஈசனின் வாயற்பாடியில் இருக்கக்கூடிய 2 துவாரகை பாலகர்களின் பேர் என்ன? இதுக்கு தான் சொல்றத கவனிக்கணும், மேடம் மேல இருக்கணும். அந்த ஈசன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய துவாரகை பாலகர்கள் யார் தெரியுமா? இதுவரை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. எந்த நாடகம் புராண கம்பெனி போய் எடுத்துன்னு வச்சுக்கோ, வெள்ளவாசக்கார வெளியே வந்தாலும் பேசுவான். என்ன சொல்லுவான்? அண்டம் பாய்க்கு ரெண்டம் தான் சொல்லுவான். அதுக்கு அட்டுக்கிற அர்த்தம் தெரியாது. என்ன தெரியுமா? அண்டம் பாய்க்கு 2 முதல் இந்த சண்டன் சண்டன் வரை சொல்றான் பார். அந்த சண்டன் பிரசண்ட யாரு? அவர்கள் தான் ஈசனின் இருக்கக்கூடிய துவாரகை பாலகர்கள். புரியுதா? அடுத்து வைகுந்த வாசனின் 2 துவாரகை பாலகர்கள் யாரு? அதனால தான் நாடு கெட்டு போய் ஜான கூடு ஒட்டு ஜான கூடுன்னு கேட்டுக்கிறாங்க. அந்த வைகுந்த வாசல் இருக்கக்கூடிய துவாரகை பாலகர்கள் யாரு? அவர்கள் தான் ஜெயன், விஜயன். அவங்க 2 பேர் யார் சொல்லு பார்க்கலாம்? தூர்வாசடோ சாபம் பெற்றவர்கள். வைகுந்த வாசல் அந்த தூர்வாசராகப்பட்டவர் அவரை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தார். வரும் நேரத்தில் இந்த ஜெயன் விஜயனாகப்பட்டவர்கள் வாயற்படியில் உள்ளே விடவில்லை. அதற்காக தூர்வாசர் என்ன சாபத்தை கொடுக்கின்றார்? நீங்கள் இருவரும் இங்க இருக்க மூலவத்தில் போய் கடும்படி சாபத்தை கொடுக்கின்றார். அதற்கு விமர்சனம் என்று கேட்டபோது வைகுந்த வாசன் கேட்கறான், அந்த கம்யூனிட்டிக்கு தெரியும் சாபம் கொடுத்தவர்களுக்கு மட்டுமே விமர்சனம் என்று தெரியும். மீண்டும் எங்க போறாங்க? தூர்வாசி எடுத்து போறாங்க. அவர் என்ன உரைக்கின்றார்? நீங்கள் 7 பிறவிகள் நல்லவர்களாக பிறந்து உன்னுடைய வைகுந்த வாசல் அடையினால் கேட்டபோது மீண்டும் 3 பிறவிகள் அரக்கர்களாக பிறந்து பேசட்டா கட்சி இருக்க வரணும். அருமையான கூட்டம். இந்த பணியில இவ்வளவு ஜனத்தை நாங்க பார்க்கவே இல்லை. உனக்கு மட்டும் கேட்டா போதும், பின்னாடிக்கிறவங்க கேட்கணும். கொஞ்ச நேரம் அமைச்சர் சிரிப்பு நேரத்தில் சிரிச்சிங்க, கவனிக்க நேரத்தில் கொஞ்சம் கவனிங்க.
அப்படி இருக்கும்போது 3 பிறவிகள் அரக்கர்களாக பிறந்து வைகுந்த வாசனை அடையலாம் என்று கேட்டபோது 7 பிறவி வரை எங்களால் காத்திருக்க முடியாது. 3 பிறவி அரக்கர்களாக பிறந்து அவர் கையாலேயே மடிந்து மீண்டும் அவர் பாதத்தை சேர்கிறோம் என்று உரைத்தார்கள். ஆகையால் தான் முதல் பிறவில கிரேதா திரேதா துவாபர் என்று 3 யுகம். அந்த 3 யுகத்தில் கிரேதா யுகத்தில் பிறந்தவர் யாரு? அவர்கள் தான் இரண்யாட்சிதன் இரண்யகசிபு. இருவரும் பிறந்து அந்த வைகுந்தவாசன் கையால் மடிந்து மீண்டும் வைகுந்தம் அடைந்தார்கள். இரண்டாவது பிறவி திரேதா யுகம். அதில் யாராக பிறக்கின்றார்கள்? அவள்தான் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறக்கின்றார். இது ராமாயணம். அதாவது திரேதா யுகத்தில் ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு 1 கோடியாம். அந்த 1 கோடி ஆண்டில் 80 லட்சம் ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவர் யாரு? அவர் தான் இரண்யாட்சிதன். தன்னுடைய அண்ணன் இரண்யகசிபு இறந்த பிறகு அந்த பிரம்மதேவனுக்கு வரம் பெற்று சாகா வரத்தை பெற்றவர். 80 லட்சம் ஆண்டு உயிரோடு வாழ்ந்தவர் யாரு? அவர் தான் இரண்யாட்சிதன். இரண்டாவது ராமாயணம். திரேதா யுகத்தில் 1 கோடியே இன்று 1 லட்சம் ஆகி போச்சு. அந்த யுகத்தில் 1 லட்சம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலம். இந்த 1 லட்சம் ஆண்டு காலத்தில் 80,000 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தாராம். அவர் யாரு? அவர் தான் தசரத சக்கரவர்த்தி. ராவணன் அவர் தான் தசரத சக்கரவர்த்தி, ராமனின் தந்தையார். அப்படி இருக்கும்போது 3வது துவாபர யுகம். அந்த துவாபரத்தில் ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு 1000 ஆண்டுகள். இதில் 887 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தவர் யாரு? அவர் தான் பீஷ்மர். இந்த யுகத்தில் அந்த ஜெயன்வதனாக பிறந்தவர் யாரு? சராசந்திரன் சிசுபாலனாக. அப்படி இருக்கும்பொழுது அந்த பீஷ்மராகப்பட்டவர் எப்படி 887 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்தார் என்று கேட்டால் தன் தந்தை கொடுத்து அறிவுரை சொன்னாங்க இல்ல திருந்த மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது 887 ஆண்டு காலம் எப்படி அவர் உயிரோடு வாழ்ந்தார் என்று தெரிந்து கொண்டால் தன் தந்தையிடத்தில் தான் விரும்பும் வரை அந்த மரணம் என்பது என்னை தொடக்கூடாது என்று வரம் பெற்றவர். எப்படி தெரியுமா? அந்த கங்கா தேவிக்கோ சந்தனு மகாராஜாவிற்கும் பிறந்தவர் அன்னையர் காங்கேயன். காங்கேயன் பிறந்தவர். அவர் அந்த கங்காதேவியாகப்பட்டவள் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தனு மகாராஜா நான் எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலோ என்ன கேட்க கூடாது. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டனா அந்த தாலியா திங்க போட்டு கொடுங்க. ஆகையால் திருமணம் நடந்தது. 7 குழந்தைகள் பிறந்தது. அந்த 7 குழந்தைகளையும் கங்கையில் தூக்கி கொண்டு கொண்டு போட்டாங்க. யாரு? அந்த கங்கா என்று சொல்லக்கூடிய ஈசன் சிரசில் இருக்கக்கூடிய செவடியா. அப்படி இருக்கு 8வது குழந்தையானது பிறந்த பிறகு இந்த குழந்தையாகப்பட்டது எனக்கு பின்பதாக என்னுடைய அரசாங்கத்தை ஆட்சி செய்ய வேண்டும். என்னுடைய அரசாங்கத்தை ஆட்சி செய்ய வேண்டும். ஆகையால் இந்த குழந்தையை நீ கொல்லக்கூடாது என்று கேட்டபோது என்ன உரைக்கின்றார்? நீ நான் என்ன தப்பு செஞ்சாலும் கேட்க கூடாதுன்னு சொன்னேன். நீ கேட்டபார் இனிமேற்கொண்டு உன்னோடு நான் வாழ முடியாது என்று அந்த தாலியார் அவட குடுத்துட்டு அந்த குழந்தையோட மறந்து விட்டார். மறந்து பிறகு எங்க செல்கின்றார்? அண்ணன் காங்கனை எடுத்துக்கொண்டு பரசுராம எடுத்து செல்கின்றார். பரசுராம எடுத்து சென்று வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தேவ விரதனாக வளர்கின்றார். காங்கேயனாக பிறந்து அனைத்து பயிற்சியில முடித்துவிட்டு தேவ விரதனாக வளர்ந்து மீண்டும் சந்தனு அடைந்தார். அந்த குழந்தையா கூட ஒப்படைச்ச போது அது வரைக்கும் இந்த சந்தனு மகாராஜாவுக்கு காமவாசனை புறப்பட்டு விட்டது. ஜம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு மீனவ பெண் மீது ஆசைப்பட்டு விட்டான். அவனுக்கு தான் பொண்டாட்டியில கங்காதேவி ஆத்தோட போட்டாலே சரி மனைவி வேண்டும் என்பதற்காக காம இச்சையில் விட்ட பிறகு தன் தகப்பன் படும் காம இச்சைக்காக தகப்பனுக்காக பெண் கேட்டு சென்றவன் யாரு? அண்ணர் தான் காங்கேயன். தன் தகப்பனுக்காக பெண் கேட்க சென்ற ஜாம்பவர் எடுத்து என்ன உரைக்கின்றார்? என் தந்தைக்கு நீங்கள் பெண் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். கேட்டபோது என்ன உரைக்கின்றார்? உங்க ஒப்பனுக்கு நான் பொண்ணு தரேன். பொண்ணு கொடுத்தா அந்த அரசு ஆள்றது யாரு? நீ தானே ஆளுவ. என் புள்ள பேர ஆள மாட்டேன்றதுக்காக அப்பொழுது அண்ணார் அவர் சத்தியம் செய்தார். இனி முதற்கொண்டு நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன். அந்த அம்மாவுக்கு பிறகு குழந்தை தான் நாட்டை ஆளும் என்று சத்தியத்தை செய்து கொடுத்தார். இதை அறிந்த சந்தனு மகாராஜா மகனே நீ இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டாயே ஏடா என்று கேட்டபோது என் தந்தைக்கு பிறகுதான் எனக்கு வாழ்க்கை. ஆகையால் அண்ணாருக்கு பெண் கேட்டு சென்ற போது அவர் என்ன உரைக்கின்றார்? இந்த தகப்பன் படும் காம இச்சை பொறுக்காமல் பெண் கேட்டு சென்றாய் அல்லவா? இனி முதற்கொண்டு நீ விரும்பும் வரை மரணம் என்பதே உன்னை நெருங்காது என்று வார்த்தை கொடுத்தார். அசரீர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி பீஷ்மர் காங்கேயனாக பிறந்து
தேவவிரதனாக வளர்ந்து பீஷ்மனாக பெற்றார். அவர்தான் அந்த துவாபர யுகத்தில் 887 ஆண்டு வருது. இந்த கலியுகத்துல ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு 100 ஆண்டு காலம். எவனா 100 வருஷம் ஆயிரானா? 40 30 40 60 ஆண்டு கிடையாது. ஐயா வண்டி எடுத்துக்கிறான், R15 வா, 100ல போறான், 108ல வரான். தேவையா? ஏன் நிதானமா தான் ஓட்டினா என்ன? இந்த கலியுகத்தில் ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆண்டு 100 ஆண்டு காலம். நீச்ச வயல் கர்ப்பம் தரித்து இந்த பாவிகள் உலா வரும் ஆண்டு. இந்த பாவி பட்ட நீச்ச வயல் கர்ப்பம் தரித்து செய்யற அக்குறும்பு மொத்தம் செஞ்சுட்டு நல்லவனுக்கே காலம் கிடையாது. இந்த உலகத்துல நல்லவனா வந்துட்ட காலம் ஏன்னு கேள போற மனுஷன் என்ன சொல்லுவான்? இதோ பாரு பாரு டம்மி பீஸ் எதுக்கு உதவாதன்னு நல்லவனுக்கு காலம் என்பதே கிடையாது. என்றையா இருந்தாலும் தர்மம் மட்டுமே ஜெயிக்குமே தவிர அதர்மம் ஒரு நாளும் தலைத்து ஓங்கி இருந்தாலும் கூட வெல்லவே வெல்லாது. சபை முடித்து விட்டது. திக்கு செலவன் அண்ணா புறப்பட